இந்த அரசியல் நாகரிகம் மேடை நாகரிகங்கிறது வந்து கீழே இறங்கி கிட்டத்தட்ட 50-60 வருஷம் ஆகிடுச்சு. தம்ப்நெயிலே நீங்க எவ்வளவு போடுறீங்க? எஸ்ன்னு ஒரு வார்த்தை எழுத்து போட்டுட்டு ஒரு ஸ்டார் போட்டுட்டு எக்ஸ்ன்னு ஒரு எழுத்து போடுறீங்க. அது கேட்டா நான் வந்து ஒண்ணும் போல என்ன ஆபாசமான வாசங்கள்லாம் தமிழ்ல கேட்கறதுக்கு நாதி இல்லாம போயிடுச்சு. திரு சீமான் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய 8% வாக்குகளும் திரு விஜய் அவர்களுக்கு கிடைக்க போகிற வாக்குகளும் ஒன்று. தலைமைச் செயலர் வந்து கவர்னரை பார்க்க போறாருன்னு ஒன்லைன் கிடைச்சிருக்கும். அப்ப அமைச்சரை மாற்றம் தான் இவங்க டெஸ்க் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஒருத்தர் பண்ணோடனே அவர் போட்டார் நான் போட்டேன், அவர் போட்டார் நான் போட்டேன், நம்ம போடலாம் மிஸ்ஸிங் நியூஸ்ல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பூரா ஆளுக்கு வந்து குரூப்ல கிளம்பி ஒரு 70 வருஷமா இல்லாத ஒரு பழக்கம், ஒரு எதிர்கட்சி போல பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்ததுனால இதனப்பா அது புதுசா இருக்கு அப்படின்னு பார்க்க. நான் திமுக ஆதரவாளர்னு நீங்க நம்புவீங்களா? இல்ல சார். நான் ஆமான்றீங்க இல்லன்னு எப்படி சொல்லி போதீங்களா உங்களுக்கு? அந்த நானே வெளியீட்டு விழாவுக்கே அண்ணாமலை அவர்கள் போயிருக்க கூடாது, ராஜ்நாத் சிங் வந்துக்கலாம். ஆனால் இவர் போக யார் யாருக்கெல்லாம் அழைப்பு இருந்ததோ அவர் அத்தனை பேருமே போயிருக்கணும். அழைப்பில்லாதோட போனால் தப்பு கிடையாது நான் சொல்லுவேன். திரு செந்தில் பாலாஜியை பொறுத்தளவுக்கு அந்த டிசம்பர் 31 அவர் வெளியே வந்துருவார்னு நினைக்கிறேன். நான் வந்து அவர் வெளியே வர்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு வாஸ்துப்படியான வீடு பணத்தை தருவதா அப்படிங்கிறது ஊர்ஜிதமா சொல்ல முடியல. ஆனா பணக்காரங்க எல்லாம் வாஸ்துப்படியான வீட்டுல இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சீமான் அவர்களுடைய இன்னொரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு பார்த்தேன் சார். என்னன்னா, பிரதமர் முதலமைச்சர் இவங்கெல்லாம் தலைவர்கள் இல்லை, தரகர்கள், அவங்களாம் புரோக்கர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இது நீங்கள் பார்த்தீங்களா? இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம உணர்ச்சிப்படுறதுல இதோட கடுமையான வார்த்தைகளாக எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது வந்து யாருமே பிரதமரை பற்றியே சரிங்களா, பிரதமரை பற்றியே கடுமையான வார்த்தை சொல்லிட்டாங்க. முதலமைச்சரை பற்றி சோசியல் மீடியாவில் சொல்லப்படாத வார்த்தையில் ஏதாவது இருக்குதா? இன்னொரு கட்சி தலைவர் தலைமையே இப்படி சொல்வது தான். நான் பலமுறை சொன்னது தான், இந்த அரசியல் நாகரிகம் மேடை நாகரிகங்கிறது வந்து கீழே இறங்கி கிட்டத்தட்ட 50-60 வருஷம் ஆகிடுச்சு. அதற்கு முன்னாடி வந்து பேசுறதுக்கு வந்து ஒரு நாகரிகம். இப்போ பேசுறதுலாம் இறங்கி அடித்து நம்ம பேசலாம், யார் அதில் மக்கள் ரசிப்பாங்கங்கிற இடம் வந்துருச்சு. சோசியல் மீடியா தம்ப்நெயிலே நீங்கள் எவ்வளோ போடுறீங்க? எஸ்ன்னு ஒரு வார்த்தை எழுத்து போட்டுட்டு ஒரு ஸ்டார் போட்டுட்டு எக்ஸ்ன்னு ஒரு எழுத்து போடுறீங்க. அது கேட்டால் நான் வந்து ஒன்றும் போல என்ன ஆபாசமான வாசங்கள்லாம் தமிழில் கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் போயிடுச்சு. இது சொசைட்டியில் சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடாது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை பாக்கி கிடையாது. எல்லா வார்த்தையும் தம்ப்நெயில போட வந்தாச்சு. ஒரு எழுத்தை மட்டும் தூக்கிவிட்டா போதும். இல்லை யாரை நம்ம பைத்தியக்காரன்னு நினைக்கிறோம். அப்போ இந்த மேடை நாகரிகம் இப்படி சொல்லாமா பயன்படுத்தலாமா? நீங்கள் வந்து முதலமைச்சரையோ பிரதமரையோ இன்னொருத்தர் சொன்னால் பரவாயில்லையா? கட்சித் தலைவர் சொன்னால் தான் சிக்கலாம். கட்சித் தலைவர், முதலமைச்சர் எல்லாருமே எல்லா வார்த்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தைகள் வந்து 50-60 வருஷமாகி போச்சு. ரொம்ப மோசமாக தரம் குறைஞ்சி. இதற்கு என்னதான் தீர்வு என்று உங்களுடைய கருத்து? அவங்கள புறக்கணிச்சிடணும். இந்த மாதிரி தப்பாக பேசுகிறவங்கள ஏற்கக்கூடாது, அவ்வளோதான். அதில் ரசிக்க ஆரம்பிச்ச போது அப்படி தான் வரும். எல்லாருமே ரசிக்கிறோம், நம்ம மாறி ரசிக்கிறோம். அது சூப்பராக சொன்னாரியா, செம்மையாக சொன்னாரியா அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறோம். இதே திரு சீமான் அவர்கள் இதை விட பயங்கரமான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு அதே மேடைகளில். என்ன செய்யறது சார்? அதே மாதிரி விஜய் அவர் கொடி லான்ச் பண்ணிட்டு பேசும்போது அந்த கொள்கையில் வந்து பிரிவினை வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். பட் சீமான் அவர்கள் வந்து பிரிவினை பேசுகிறாரு, தமிழ் தெலுங்குன்றலாம் பேசுகிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு, ஸோ கூட்டணி வைக்க மாட்டார் அப்படி சொல்லி பேசியிருந்தார். இன்றைக்கி சீமான் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காரு? தம்பி விஜய்க்காக பேசுகிறதுக்கு அண்ணன் நான் ஒருத்தர் இருக்கேன், ஆனால் எனக்காக பேசுகிறதுக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ விஜய் கூட்டணிக்கு முடிஞ்ச அளவுக்கு சீமான் அவர்கள் ட்ரை பண்ணுறாரு அப்படி எடுத்துக்கலாமா சார்? அந்த கொடி லான்ச் அன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன். நீங்கள் வந்து பிரிவினை பற்றி மட்டும் குறிப்பிட்டீங்க. அவர் உறுதிமொழி ஏற்றதில் முதல் விஷயமே வந்து விடுதலைக்காக போராடிய தமிழக தியாகிகள் அப்படின்னு தான் சொல்கிறார். ஸோ தேசம் பற்றியும் அவர் வந்து கவலைப்படுறார். ஸோ அவர் வந்து ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சர் கிரைண்டர் ட்ரை பண்ணுறார். அது வந்து தேசம், கம்யூனிசம், எல்லாருக்குமே எல்லாமே, பட்டியலினத்தவர்களுக்கான முயற்சி, அது மாதிரி மொழிக்கான விஷயம்னா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கு கொடியோடைய அறிமுக நாள் அன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இன்னொரு பேட்டிலையும் அதை வந்து பதிவு பண்ணியிருந்தேன். எனக்கு என்னமோ திரு விஜய் அவர்கள் போகிற போக பார்த்தா சீமானோட சேரமாட்டார் போல தெரியுது, அந்த வாய்ப்பும் இல்லைன்னு ஆகுது போல தெரியுது. ஏன்னா இன்றைக்கி திருவாரூரில் திரு சீமான் அவர்கள் குறிப்பிட்டதான் நான் சொன்னேன் அன்னைக்கு. இந்த மாதிரி வந்து இவர் தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம கலைஞர், அந்த பக்கத்தில் இந்த சிக்னல் வந்த மாதிரி தெரியல. அண்ட் வந்து நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனே உண்டு, அவர் காங்கிரஸ் வந்தால் எப்படி இருக்குங்கிற முயற்சியிலையுமே அவர் இருக்கிறார். விஜய் காங்கிரஸோட கூட்டணி வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை அவர் வந்து அவருக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள்ட்ட அது எப்படி இருக்கும்னு பல்ஸ் பார்க்குறாரு. அப்போ அதிமுக வந்து ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணுது, திரு விஜய் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அவருடைய கொடியிலே பார்த்தீங்கன்னா, கொடி அறிமுக பாடலே பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய படம், எம்ஜிஆருடைய படம். சரிங்களா? அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வந்து யார் கொண்டாடுறாங்கிறது தெரியும். அது அதிமுக வந்து அவங்கள உரிமை, அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பேர் வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் தான் அதோடைய ஃபவுண்டர். ஸோ அவங்களுடைய 2 படத்தை இன்னொருத்தர். ஸோ அப்படியே அந்த விஜயகாந்தோடைய பேட்டர்ன். ஸோ எந்த இதுவுமே விட்டுறக்கூடாது. அப்படி ரஜினிகாந்தா நாவா, விஜயகாந்தா நாவா, சீமானா நாவா,
தேசியமாக நாவா, தமிழ் தேசியமாவா, எல்லாத்துக்குமே நான் இருக்கிறேங்கிற ஒரு முயற்சி தான். அப்போ 2 ஓட்டுமே ஐடென்டிக்கல் ஓட்டு. ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திரு சீமான் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய 8% வாக்குகளும் திரு விஜய் அவர்களுக்கு கிடைக்க போகிற வாக்குகளும் ஒன்று. 2 வேற கிடையாது. 2 சேர்ந்தா இது ஒரு 8, அது ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. 2 சேர்ந்தா 18 ஆகாது, 2 சேர்ந்தா 10 தான் ஆகும். ஸோ ஏன்னா இந்த 10க்குள்ளேயே இந்த 8ம் அடக்கம். இது வந்து ஐடென்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஒரே ஓட்டு தான் அது. நேற்று வரைக்கும் சீமான் போட்டுருந்தாங்க, விஜய் வந்தால் விஜயும் சேர்த்து கொண்டாடுவாங்க, அவ்வளோதான். ஸோ சீமானை கைவிட்டுட்டு விஜய்க்கு போகிறதுங்கிறது கிடையாது. 2 பேரும் ஒன்றா வந்தா. அப்போ அந்த இடத்துல இருக்கிறதுனால திரு விஜய் சீமானோட சேர்றதுல ஒரு பலன் கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். நம்ம வந்து வேறு மாதிரி ஒன்று ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரியோ ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி மாதிரியோ அதிமுக திமுக அல்லாத அப்படின்னு ஒரு விஷயத்தை அசம்பிள் பண்ணல பார்க்கலான்னு பார்க்குறேன். பிரிவினைன்னு திரு சீமான் அவர்கள் பிரிவினை பேசி நான் கவனிக்கலை. இப்போ சமீபத்தில் ரொம்ப முன்னாடி அவருடைய ஆரம்ப காலங்களில் அவர் பேசாத, அவர் கடவுள் மறுப்பு பேசியிருக்காரு, எல்லாமே பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கண்ணாபின்னாலாம் ரொம்ப ஆரம்ப காலங்களில் பேசியிருக்காரு. இப்போ நான் பார்க்குறது தமிழன் ஆளணும், எல்லாரும் வாழணும், இதுதான் அவருடைய ஸ்டாண்டாக நான் நினைக்கிறேன். அது வந்து பாமகலையும் வன்னியர் சங்கத்தில் ஒரு காலத்தில் வந்து வன்னியர் ஆளணும், அந்நியர்கள் வாழணும் அப்படின்னு அவங்க ஒரு காலத்தில் ஸ்டாண்ட். அதை மாதிரி இவர் வந்து தமிழன் ஆளணும், மற்றவங்க வாழணுங்கிற நிலைப்பாடு தான் இருக்காரு நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் ஏதாவது இருந்தால் நான் திருத்திக்க தயாராக இருக்கேன். அதே மாதிரி அந்த கொடி அவர் லான்ச் பண்ண டே அன்னைக்கு திமுக பண்ண விஷயங்கள் வந்து கொஞ்சம் பேசு பொருளாச்சு. நிறைய பத்திரிகையாளர்கள் பேசியிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு உதயநிதி கையில் திமுக இருக்கிற மாதிரி டிஎம்கே ஃபார் டிஎன்னு ஐடிவிலேருந்து போஸ்ட் வருது. இன்னொன்று இந்த செய்தி தலைப்புச் செய்தியாக எல்லா ஒரு சேனல்லையும் போயிட்டு இருக்க பார்த்தோன்னா அமைச்சரவையில் மாற்றம்னு சொல்லி வச்ச மாதிரி எல்லா சேனல்லையும் ஒரு நியூஸ் வருது. அதுக்கப்புறம் முதல்வர்கிட்ட கேட்கும்போது அப்படி போட்ட நியூஸ் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் விஜயோட நிகழ்ச்சி ஒளிபரப்பக்கூடாதுன்றக்காக திமுக இந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறாங்க? அப்படிலாம் நினைக்கல. அவங்க வந்து மீடியாக்களுக்கு நிறைய தவறான தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வெரிஃபை பண்ணாமல் நம்ம போட்டுட்ருக்குறோம். அமைச்சரவை மாற்றம்னு அன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா, அன்னைக்கு தான் தலைமைச் செயலர் வந்து கவர்னரை பார்த்தார். ஆமாம், அவர் தலைமைச் செயலராக பதவியேற்றதுக்கு பிறகு கவர்னரை பார்க்கலனால அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சது, அன்னைக்கு போய் பார்க்குறாரு. ஸோ தலைமைச் செயலராக பதவியேற்ற பிறகு முறை அவங்கள போய் பார்க்குறது ஒரு ஃபார்மல் முறை, அதுக்காக போய் பார்த்தார். அப்போ தலைமைச் செயலர் வந்து கவர்னரை பார்க்க போகிறாருன்னு ஒன்லைன் கிடச்சிருக்கும். அப்போ அமைச்சரை மாற்றம் தான் இவங்க டெஸ்க் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் பண்ணோடனே அவர் போட்டார் நான் போட்டேன், அவர் போட்டார் நான் போட்டேன், நம்ம போடலாம் மிஸ்ஸிங் நியூஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பூரா ஆளுக்கு வந்து குரூப்பில் கிளம்பிடுறேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ இவங்க அண்ணாமலை மாற்றத்துலேருந்து டெல்லியில் எல்லாரும் முற்றுகை எல்லாம் சொல்லிட்டே தான் இருந்தாங்க. அதனால் வந்து இது வந்து அவரோட தவறான செய்ய நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி திமுக உட்காந்துருக்கு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. சார், சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளானது, இந்த பாஜக திமுக திடீர்னு இணக்கமான மாதிரி இருக்குது, திடீர்னு வந்து ஒரு வேலை கூட்டணி வச்சுருவாங்களோ என்று ஒரு சில முன்மொழிகள் நம்ம கேட்குது. உண்மையில் என்னதான் சார் நடக்குது? திடீர்னு இந்த இணக்கத்துக்கான காரணம் என்ன? அதுவும் கருணாநிதியோடைய நாணய வெளியீட்டு விழாக்கு பிறகு தான் இந்த சத்தம் நம்மளுக்கு அதிகமாக கேட்க முடியுது. பாஜக ஆதரவாளர் யார் பேசுதுமுள்ள பேசா யாரை சொல்கிறீங்க நீங்கள்? யார் குழப்பத்தில் இருக்கிறாங்க? நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், அதனால் நான் சுருக்கமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நம்ம ஊரில் வந்து நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்லிக்கிட்டே இவங்க வந்து நான் இப்போ இந்த திரு சீமான் மற்றவங்களாம் மேடை பேச்செல்லாம் பேசுன மாதிரி பயங்கர அநாகரிகமான வார்த்தையில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி அநாகரிகமான பழக்கமும் வச்சுருக்கோம். ஒருத்தருடைய நல்லது பொழுதில் கூட கலந்துக்கூடாது, இன்னொரு கட்சிக்காரராக இருந்தால் அவர் வீட்டு கல்யாணமாக இருந்தால் போகக்கூடாது, அவர் வீட்டில் ஒரு கர்மா நடந்தால் போகக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம வந்து மோசமாயிட்டோம். ஆனால் வடக்கு அப்படி பழக்கம் இல்லை. சோனியா காந்தியும் அத்வானியும் கொலவெறி தாக்குதல் இதில் வந்து அறிக்கையில் கொடுத்துட்டு இருந்தாலும் எதிர பார்த்தாங்கன்னா அரை மணி நேரம் பேசுவாங்க, குசல விசாரிப்பாங்க, அவ்வளோ பண்ணுவாங்க. அது மாதிரியான ஒரு பழக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நார்த்தில் ரொம்ப லாலு பிரசாத் யாதவ் உட்பட எல்லாருமே எல்லாருக்கூடயுமே பயங்கர பழக்கமாக இருப்பாங்க, எல்லாருமே எல்லாரோடையும் பேசுவாங்க. அதனால் வந்து சரத்பவார் ஒரு நல்ல உதாரணம். அவர் எந்த கூட்டில் இருக்காருன்னே பல பேர் குழப்பமாயிரும். அவ்வளோ தூரம் எல்லார்ட்டையும் பேசுவார். 3 தடவை போய் முதலமைச்சரை பார்த்து வந்துட்டார், ஏக்நாத் ஷிண்டேவை. புரியுங்களா? அவர் வந்து வேறு கட்சிக்காரர், ஆனால் அவர் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ அவங்களுக்குள்ள நார்த்தில் அந்த பழக்கம் இருக்குது. தமிழ்நாட்டில் பிஜேபி தலையெடுத்த பிறகு அந்த பழக்கம் தமிழகத்திலும் தொடர்கிறது. ஏற்கனவே இருந்த நம்முடைய பாரம்பரியம், சரிங்களா, ரொம்ப காலமாக அந்த திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு இல்லாமல் போச்சு. மீண்டும் அது நமக்கு புதுசாக இருக்குது. ஒரு 70 வருஷமாக இல்லாத ஒரு பழக்கம், ஒரு எதிர்கட்சி போல பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்ததுனால இதனப்பா அது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இது வந்து நமக்கு புதுசாக தெரியுது. வேறு பிரதமரே சொல்கிறாரு, கருணாநிதிகளுடைய இந்த வாழ்க்கையை வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுது, விக்சித் பாரத்துக்கு அது மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்குது. அதுவும் அண்ணாமலை அவர்கள் இன்னுமே ஒரு படி மேலே போய் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கு நான் மரியாதை செலுத்துறது என்ன தப்பு என்று. 5 முறை முதலமைச்சராக இல்லையா இருந்தார்? அண்ணாமலை ஏதாவது பொய்யான தகவலை சொல்லிட்டாரா? இல்லை. ரங்கராஜ் பாண்டே வந்து கலைஞர் ஒரு பாடம்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நான் திமுக ஆதரவாளர்னு நீங்கள் நம்புவீங்களா? இல்லை சார். நான் அது ஆமான்றீங்க, இல்லைன்றீங்க. இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லிக்க போதுங்களா உங்களுக்கு? அப்போ கலைஞர் ஒரு பாடம் நான் ஏன் வீடியோ போட்டேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே அண்ணாமலை அவர்கள் அதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 3 நாள் கழிச்சு மதுரையில் பொதுக்கூட்டம், பாஜகவுடைய அவங்களுடைய பொறுப்பாளர்களுக்கான பாராட்டு கூட்டம், அந்த இடத்துல சொல்கிறாரு, ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணிட்டே வர்றார் திமுக அரசு. விமர்சனம் பண்ணிவிட்டு ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்தால் இப்படி தான் யோசிக்க தோணும் அப்படின்றார். ஒரே அப்ளாஸ்.
ஒரே அப்ளாஸ். அவர் பேசிட்டு 10 நிமிஷம் பேசாமல் இருக்காங்க, படார்னு திரும்பி ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்தால் இப்படி தான் வந்து யோசிக்க தோணும். உடனே ஒரே அப்ளாஸ். அப்போ பிஜேபி தொண்டர்கள் மத்தியிலையும் பிஜேபியோட தலைவர் மத்தியிலும் என்ன இருக்குங்கிறது தெளிவாக வச்சுக்கலாம். இது நாகரிகம். இந்த நாகரிகமே செத்து போயிடும் நினைக்கக்கூடாது. நீங்கள் அந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கே அண்ணாமலை அவர்கள் போயிருக்கக்கூடாது, ராஜ்நாத் சிங் வந்துக்கலாம், ஆனால் இவர் போக யார் யாருக்கெல்லாம் அழைப்பு இருந்ததோ அவர் அத்தனை பேருமே போயிருக்கணும். அழைப்பு இல்லாதவரோட போனால் தப்பு கிடையாது நான் சொல்லுவேன். அது நான் திரும்ப சொல்றேன். நான் வந்து கல்ச்சர் பற்றி பேசுகிறேன், ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு பற்றி. அதில் நம்ம பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் போகக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த தமிழ்நாட்டில் அது எப்படி போகலாம்னு நான் என்னுடைய தகப்பனாருடைய மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் வந்தார். இந்த நாகரிகம் பேசக்கூடிய ஒரு பெரிய தலைவர் எப்படி போகலான்னு இந்த கேள்வியை கேட்டார். புரியுங்களா? மரணத்தில் துக்கம் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் ஜாதி பார்ப்பீங்களா, கட்சி பார்ப்பீங்களா, ஆள் பார்ப்பீங்களா, கொள்கை பார்ப்பீங்களா? இவர் பெரிய தலைவர் கேட்டார் எப்படி வந்து பாண்டியோட வீட்டுக்கு முதலமைச்சர் போகலாம் அப்படின்றார். அந்த குரூப்பில் நான் இல்லை. நான் அதில் அண்ணாமலை இல்லை, ராஜ்நாத் சிங் இல்லை, நரேந்திர மோடி இல்லை, இன்னும் 10 பேர் போனாலும் சரி, நான் அழைப்பு அத்தனை பேர் போகணும், அழைப்பு இல்லாட்டாலும் போனால் தப்பு இல்லைன்றேன். ஒரு நல்லது நடக்க அவங்க ஒரு சந்தோஷம் நல்லா இருக்கே, அப்போ ஹாப்பி பர்த்டே அது சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தர் பார்த்து ஹாப்பி வெட்டிங் டே சொல்ல என்ன பிரச்சனை? அடடா உங்கள் அப்பா இறந்து போனார், ரொம்ப சாரிப்பா, வருத்தப்படாதப்பா, சரியா இருப்பா. அது இதில் என்ன உங்களுக்கு வருத்தம்? இதுதானே என்னுடைய நாகரிகம் பண்பாடுன்னு சொன்னீங்க. அப்புறம் அதை ஏன் போனேன்னு கேட்குறீங்க. அப்போ என்ன நாடகம் வளர்த்துருக்கீங்க நீங்கள்? பிஜேபி பார்த்து என்ன கேட்குறாங்க, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு நீங்கள் நாணய வெளியிடல, கருணாநிதி அவர்கள் வெளியிடுறீங்களே, இது என்ன உணர்த்தது அப்படின்னு. நாணயத்தை வெளியிட்டது தமிழக அரசு, அதான் அதற்கான அனுமதி கொடுத்தது மத்திய அரசு. அப்துல் கலாம் அவர்களுக்கு பிஜேபி மாதிரி ஒருத்தர் நன்மை செஞ்சிருக்கவே முடியாது. கலாம் என்றால் கழகம்னு சொன்னது யாருன்னு போய் பாருங்க, யாருன்னு போய் நீங்கள் பாருங்க. புரியுதுங்களா? காங்கிரஸோ மற்றவர்களோ இவர்கள் 2ஆம் முறை ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. அண்ணா யூனிவர்சிட்டியில் சிறப்பு பேராசிரியர் இருந்தவருக்கு வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி நீங்கள் ஜனாதிபதி ஆகுன்னு சொல்லி சொன்னாங்க. யார் அவங்க ஜனாதிபதி ஆக்குனது? அவருக்கு டெல்லியில் அவருக்கு வந்து நினைவிடம் கட்டுவோன்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி உடும்பு பிடியாக இருந்தார். டெல்லியிலே அவருக்கு கொடுக்கணும். ஆனால் சொந்த ஊருக்கு வரணும், சொந்த ஊர் மக்களுக்கு வரணும் சொல்லி இவங்க ஆசைப்பட்டாலும் இங்கே ராமேஸ்வரம் கொண்டது. ராமேஸ்வரத்தில் மத்திய அரசோட முயற்சியில் இன்றைக்கி ஒரு நினைவிடம் உட்காந்துருக்காங்க. அவங்க சென்னையிலேயே டெல்லியிலே ரெடியாக இருந்தாங்க அவங்க. ஸோ அப்துல் கலாம் பற்றி இவங்க யாரும், அப்துல் கலாமை யாரை விட அதிகமாக கொண்டாடியது பாஜக. சார், இந்த மகாராஷ்டிரா பற்றி பேசியிருந்தீங்க. மகாராஷ்டிரா ஃபார்முலாவை இப்போது பாஜக ஜார்க்கண்ட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஆப்ரேஷன் லோட்டஸ் அங்கேயே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க சார். உதாரணத்துக்கு இப்போது சம்பாய் சோரன் அவர்கள், நான் வந்து எனக்கு மரியாதையே இல்லை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில், நான் போய் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன், பாஜக இணையறேன் என்று ஆரம்பித்து விட்டார். பாஜக மீண்டும் அந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன். சம்பாய் சோரன் யாராக இருந்தார்? ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார். ஜார்க்கண்டார்ல அவர் வந்து எதனால முதலமைச்சர் ஆனார்? ஹேமந்த் சோரன் ஜெயிலுக்கு போனதுனால. சரி, அப்புறம் அவர் முதலமைச்சர் என்ன தொடர்ந்தாரா பதவியில்? இல்லை. என்னாச்சு? அவர் வெளில வந்ததுலேருந்து பதவி பறிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு காரணம் தான். ஜிதன் ராம் மஞ்சின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீகாரில். சரிங்களா? அவர் என்ன ஆனார்? நிதிஷ்குமார் கோச்சுக்கிட்ட போது முதலமைச்சர் ஆனார். அப்புறம் திரும்பி வெளியே போனாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுது. என்னப்பா இவங்களுக்கு தேவையான முதலமைச்சராக்குறாங்க, இவங்க தேவையில்லைன்னா வெளியே போன்றாங்க. அப்போ எனக்கு எதுக்குப்பா என்ன மரியாதை இருக்குன்னு அவங்க கட்சியில் நடக்கக்கூடிய அவங்களுக்கு பிரச்சனை இவங்க பிஜேபி என்ன செய்வாங்க? இன்னைக்கு ஜிதன் ராம் மஞ்சியும் பிஜேபியோட இருக்கிறாரு, நிதிஷ்குமாரும் பிஜேபியோட இருக்கிறார். சரிங்களா? ஹேமந்த் சோரனுக்கும் சம்பாய் சோரனுக்கும் சண்டை வந்தால் நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு நீ உங்கச்சில் ஒழுங்காக வச்சுக்கோ, நான் என்ன செய்ய முடியும்? அந்த பிளவை பெருசுபடுத்தினதே பிஜேபி தான் அப்படிங்கிறாங்களே சார். அவங்க வந்தாங்கன்னா ஏன் சார் வேண்டாம்னு சொல்லுவாங்க? நேற்று வரை எதிர்த்துட்டு. சரி, சரத் பவார் உங்களை எதிர்த்தாரா ஆதரிச்சாரா? ஏன் சேர்ந்தீங்க? சிவசேனா உங்களை ஆதரிச்சதா எதிர்த்ததா? ஏன் சேர்ந்தீங்க? மம்தா பானர்ஜி உங்களை ஆதரிச்சவங்களா எதிர்த்தவங்களா? ஏன் சேர்ந்தீங்க? மதிமுக ஆதரிச்சதா இல்லையா? எதிர்த்ததா திமுகவை? எப்படி ஏன் சேர்ந்தீங்க? திமுக காங்கிரஸை ஒழிச்சதா இல்லையா? ஏன் சேர்ந்தீங்க? அரசியல் திமுகலேருந்து வெளியே வந்த கட்சி மதிமுக. எப்படி கூட்டணியில் இருக்கிறீங்க? காங்கிரஸ்லேருந்து வெளியே போனவங்க மம்தா பானர்ஜி. எப்படி கூட்டணி சேர்ந்தீங்க? காங்கிரஸில் சோனியா தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்டு வெளியே போனவர் சரத் பவார். எப்படி கூட்டணி சேர்ந்தீங்க? ஏங்க உங்களுக்குலாம் வேணும்னா நீங்கள் ராஜதந்திரம், அவங்களுக்கு சொன்னால் அவங்க பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்கணுமா? மகாராஷ்டிராவில் அஜித் பவாரை சேர்த்ததுனால தான் இந்த கூட்டணி மிகப்பெரிய அடி வாங்கினது. இதற்காக நீங்கள் நேற்று ஊழல்வாதிகள் சொல்லிட்டு அதை நம்ம வி ஹேவ் டு சி, அதை வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அவங்க வந்து மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிக்காமல் அவங்க கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தது கூட நான் நினைக்கிறேன். அவங்க அவசரப்பட்டான்னு நினைக்கிறேன். பட் ரிசல்ட்லாம் சொல்லி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மட்டுமே சொல்லிட முடியாது. இப்போ பின்னாடி அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதில் என்னவாக இருக்கும்? என்னுடைய பர்சனல் கணக்கில் அவங்க வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப அவசரப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அஜித் பவாரை துணை முதலமைச்சராக்கி ஒன்று பண்ணாங்க, அப்புறம் ஒரே நாளில் வந்து இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஏக்நாத் ஷிண்டே கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அஜித் பவார் சேர்த்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி பண்ணி நீங்கள் குறிப்பிட்டது போல் இவர்கள் தான் அவர்களை விமர்சனம் செய்தார்கள். அப்புறம் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறாங்கிறது 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கிறது உண்மைதான். ஸோ ஆட்சி யார் இருக்கானோ வந்தால் கெட்டிக்காரங்கிற கணக்கு சரிதான். அது வந்து உத்தவ் தாக்கரேக்கு ஒரு பாடமாகவும் நினச்சிருக்கலாம். அதுலேயும் தப்பு கிடையாது. ஏன்னா உத்தவ் தாக்கரே வந்து பிட்ரையல்னு சொல்லக்கூடிய துரோகம் பண்ணர். கூட இருந்துட்டு எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கலன்னு கம்மியான சீட்டை வச்சுட்டு, சார் கூட சீட் வச்சிருந்தா கூட கேட்கலாம், அதிகமான சீட் கம்மியான சீட்டை வச்சுட்டு எனக்கு முதலமைச்சர் சீட் 1/3 தான் வச்சிருக்காரு அவர். இவங்க 130 சீட் வச்சிருந்தாங்கன்னா அவர் 40 சீட் வச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கலன்னு சொல்லி அப்போ வந்து ஒரு சுயநலத்துக்காக அவர் செஞ்சார். அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறாக இருந்திருக்கலாம். ஆனால் தார்மீக அடிப்படையில் சரியில்லை. ஸோ உங்கள் ராஜேந்திர கணக்குகள் சரியாக இருக்கலாம்,
இந்த ஆர்மி அடிப்படையில் அது சரியில்லை. அதை பாஜக தவிர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அதோட இம்பாக்ட் கீழே வரைக்கும் போகுமா இல்லையாங்கிறது நம்ம அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்தா தெரியும். சார் இப்போ மோடி வந்து உக்ரைன் போயிருக்காரு. அவர் அங்கே இருக்கும்போது ரஷ்யா வந்து அட்டாக் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு முடிவுக்கு வருமா? இந்த ஒரு போர் பிரதமர் மோடி அவர்களால் அவர் பேசுனால முடிவுக்கு வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாமா? அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இருந்துச்சுன்னா பிரதமர் மோடி பகிரங்கமாகவே பேசி அதை நிறுத்தியிருப்பார். அது வந்து அவருக்கு செலுத்துகிற ஒரு கெஸ்டர், அவ்வளோதான். இது வந்து இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. இந்தியா எப்பயுமே எல்லோருக்கும் நண்பனாக இருந்திருக்கு. இந்தியாவால் மட்டும்தான் பாலஸ்தீனுக்கும் நண்பராக, இஸ்ரேலுக்கும் நண்பராக இருக்க முடியும். இந்தியா மட்டும்தான் சைனாவுடைய அதிபரை இங்கே வந்து மாமல்லத்தில் வந்து பேசிட்டு அமெரிக்க அதிபரோட தொடர்பு கொள்ள முடியும் நம்ம. ஸோ ரஷ்யாவும் அமெரிக்காவும் நமக்கு நட்பு நாடாக இருக்க முடியும். ரஷ்யாவும் உக்ரைன் நமக்கு நட்பு நாடாக இருக்க முடியும். இப்படி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து நம்மளால் மட்டும்தான். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி இந்தியாவுக்கு நல்ல ஆட்சியாக இருக்கும். இந்தியாவோட நல்ல தொடர்பில் இருக்கும். நல்ல ஆட்சியால் இந்தியாவோட நல்ல தொடர்பில் இருக்கும். ஸோ நம்மளால் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான டிப்ளமசி காலகாலமாக பண்ணிட்டு வரோம். அப்போ இது நமக்கு கொடுத்த மரியாதை. இஸ்ரேல்லையுமே உங்களுக்கு நினைவில் இருக்கும், பாரத பிரதமர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னார், ரம்ஜான் காலத்தில் அங்கே தாக்குதல் நிறுத்தி வைன்னு நான் சொன்னேன். ரம்ஜான் நாளில் அவங்க நிறுத்தி வச்சாங்க. அண்டு எங்களுடைய வாகனங்கள், மருந்து பொருட்கள், நிவாரணப் பொருட்கள்லாம் நாங்கள் வந்து காசாக்கு அனுப்பணும். அது உன் ஏரியா மூலமாக தான் போகணும். எங்கள் வாகனங்களுக்கு பாதுகாப்பு, காசாக்கு வந்து பாதுகாப்பு நிவாரணப் பொருட்கள் போகிறதுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு கொடுத்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்மளால் சாத்தியப்படும். ஏன்னா நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் நம்ம செய்கிறோம். உனக்கு வேணுமா நீ வாங்கிக்கோ, அவனுக்கு ஹெல்ப் பண்ண தடுக்காத. ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணால் நான் உனக்கு எதிரின்னு அர்த்தம் இல்லை. ஸோ நான் ரஷ்யாவுக்கு நண்பராக இருக்க முடியும், உக்ரைன் நண்பராக இருக்க முடியும். அதனால் உங்கள் ரெண்டு பேரோட பகை வந்து தீர்ந்துன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதில் திரு புதின் அவர்கள் மனம் மாறாமல் வேறு எதுவுமே மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போனார். இப்போ வரைக்கும் அவர் சிறையில் தான் இருக்கார். பொன்முடி அவர்களுடைய பதவி போச்சு, மறுபடியும் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவுனால பதவி தப்பிச்சு. இப்போ மீண்டும் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு அவர்கள் மேலே வந்து அந்த வழக்கு திரும்பவும் எடுத்திருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து அவருடைய வழக்குப்படி சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லை இந்த வழக்கும் இப்படியே தான் போயிட்டு இருக்குமா? திரு கே.எஸ்.ஆர். திரு தங்கம் தென்னரசுடைய வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து மறு விசாரணை நடத்தும். புலன் விசாரணையை முதல்ல வந்து ஆரம்பிக்க சொல்ல, நீதிமன்ற விசாரணை ட்ரையலை வந்து திரும்ப பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன ஆர்டர் வருதுங்கிற பார்க்கணும். அதில் திரும்ப விடுதலை பண்ணாங்கன்னு வேறு, அவங்க வந்து தண்டனை கொடுத்தாங்கன்னு வேறு, அதன்படிலாம் இந்த தீர்ப்பில் இருக்கும். திரு செந்தில் பாலாஜியை பொறுத்தளவுக்கு நான் அந்த டிசம்பர் 31க்குள்ளே அவர் வெளியே வந்துருவார்னு நினைக்கிறேன். நான் வந்து அவர் வெளியே வர்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய விசாரணைகளில் கொஞ்சம் மனநிலை மாற்றங்கள் தெரியுது. அது எவ்வளோ நாள் அந்த கேஸ் நடத்திட்டு இருப்பீங்க, நீங்கள் வந்து கேஸை நடத்தாமல் நீங்கள் ஒரு பெயிலி நடத்திட்டு தான் அர்த்தம். ஸோ வந்து மெயின் கேஸுக்கு வாங்கங்கிற இடத்த போகிறாங்க. நம்ம வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன போல் ஹேமந்த் சோரன் வந்து வெளியே இருக்கிறாரு, சிசோடியா வெளியே இருக்கிறாரு. இது மாதிரியான ஆட்கள் வெளியில் வரும்போது அடுத்து இவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்ணில் தெரியுது. ராகுல் காந்தி அவர்கள் ஜம்மு காஷ்மீரில் என்ன கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். இப்போ எலெக்ஷன் வரவிருக்கு ஜம்மு காஷ்மீரில். பாஜக உங்ககிட்ட இருந்து இந்த ஸ்டேட்ஹுட்டை பறிச்சிட்டாங்க, மாநில அந்தஸ்தை பறித்து உங்களை யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டாங்க. காங்கிரஸ் வந்தால் மட்டும் தான் நாங்கள் மீண்டும் உங்களுக்கான மாநில அந்தஸ்தை பெற்று தருவோம். பாஜக ஜம்மு காஷ்மீர் வஞ்சிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அங்கே சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அல்லது ஒரு எட்ஜை பெறுவதற்கான வாய்ப்பை நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களோட அலைன்ஸ்னால் அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பேஸ் இருக்குது. அவங்க ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸோட அலைன்ஸ் வைக்கிறாங்க. அப்போது ஒரு மும்முனை பாஜக ஒரு தனியாக அந்த பக்கம் போட்டிடும், பிடிபி ஒரு பக்கம், ஆமாம் அவங்க ஒரு தனியாக போட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து இவர் வேறு இருக்கிறார், குலாம் நபி ஆசாத் வேறு, அவர் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து பல மூணாக போட்டியாக வரும்போது அலைன்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் சேர்ந்து அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் நான் பார்க்குறேன். அதனாலேயே மக்களில் வந்து 370க்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்கிறாங்க, பிஜேபிக்கு பாடம் போட்ட வாக்களிச்சிருக்காங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை கிளப்ப வாய்ப்பு இருக்கிறான்னு நினைக்கிறேன். அது எப்படி பிஜேபி தடுக்க போகுதுங்கிற பார்க்கணும். பட் காஷ்மீர் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. அவங்க வாழ்நாளில் ஒரு 2-3 தலைமுறை வந்து பார்த்துடாத ஒரு நிம்மதியை எப்பவும் பார்க்குறாங்க. அவங்க தே ஆர் ஏபிள் டு லிவ் தேர் நார்மல் லைஃப். அங்கே துப்பாக்கி சத்தங்கிறது தான் நார்மல். அங்கே துப்பாக்கி சத்தம் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறது, பந்துங்கிறது வந்து ஒவ்வொரு இயக்கம் ஒரு பந்து நடத்துவாங்க. உங்கள் இயக்கம் ஒரு பந்து, இவங்களும் ஒரு தனி பிரிவினை குரூப், இவங்க ஒரு தனி, இவங்க ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருக்க மாட்டாங்க. இவங்களே ஆளாளுக்கு ஒன்று நடத்துவாங்க. அதில் உங்கள் பந்து ஒன்று, இவங்க பந்து ஒன்றுலாம் நடத்துவாங்க. அப்படி வந்து கல்லறி வீச்சு போட்டு சண்டை அப்படியே ஓடிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி அவன் பொழப்பை பார்க்கலாம், தொழிலை பார்க்கலாங்கிற நிலைமை முதல் முறையாக ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து மக்கள் வந்து ஒரு பெருமளவில் பாஜகவுக்கும் ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. பட் வெற்றி பெற அளவுக்கு இருக்குமான்னு நம்ம தெரியாது. இப்போ தமிழ்நாட்டில் பார்க்குறோம்ல, தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து ஒரு சீட் கூட வெற்றி பெறல, ஆனால் அவனுடைய வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. அப்போ போன முறை மக்களவைத் தேர்தலையே அவங்க கிட்டத்தட்ட மத்திய சென்னை அண்ட் சேப்பாக்கம் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்களிக்கிற அளவுக்கு அவங்க வாக்களிச்சிட்டாங்க. 50-55% வாக்களிச்சிட்டாங்க மக்களவைத் தேர்தலே ஜம்மு காஷ்மீர். ஸோ பியூட்டிஃபுல்லான போலிங். அந்த மாதிரியான ஒரு போலிங் ஒரு 50-60% வரும்போது பாஜகவுக்கான ஓட்டும் நல்லா கூடும் நான் நினைக்கிறேன். பட் வந்து காங்கிரஸுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதா பார்க்க. நேஷனல் கான்ஃபரன்ஸ் இப்போ நாங்கள் மீண்டும் ஆர்டிகல் 370 கொண்டு வருவோம், மீண்டும் நாங்கள் பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அது வந்து இந்த மனசுக்குள்ளே கொஞ்சோண்டு ஒரு பிரிவினை எண்ணம், ஒரு வக்கர எண்ணம், ஒரு மோசமான எண்ணம்லாம் ஒளிஞ்சிருக்கும்ல, அதை தூண்டி விடுறதுக்கான ஒரு முயற்சி. ஆனால் அவங்களால செய்ய முடியாது. பாகிஸ்தானோட பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பாகிஸ்தானோட பேசுனா இந்திய அரசு தான் பேசணும், ஜம்மு காஷ்மீர் அரசு பேச முடியாது. 370 வந்து திரும்ப கொண்டு வரணும்னா இந்திய அரசு தான் முயற்சி பண்ணணும். இது பார்லிமெண்ட்டில் கொண்டு வரப்பட்டதா, அசம்பிளியில் கொண்டு வரப்பட்டதா? பார்லிமெண்ட்டில். ஸோ பார்லிமெண்ட் தான் அது திரும்ப செய்ய முடியும். ஸோ பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு இன்னும் 3 தேர்தல் கிடைக்க போகிறதில்ல எந்த பலமும்.
அதில் ஒன்றும் குழப்பமே கிடையாது. எங்களுடைய இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து மிக மிக நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையா வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் வந்து உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.